கதைத்தேன் கதை சேனல்லேருந்து தேன்மொழி மதியழகன். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா வாங்க பார்க்கலாம். ஒரே நாளில் எல்லாத்துக்குமே எல்லாருமே கிடைக்கணும்னு சொல்லி நினைப்போம். இது குட்டீஸ்னால் உடனே கிடைச்சிடணும்னு நினைப்பாங்க. இங்கே ஒருத்தருக்கு அப்படி தான் புயல்னால் வாழ்க்கையே மாறிப்போச்சு. அந்த கதை என்னென்னு பார்க்கலாமா? அன்னைக்கு ஒரே புயல், மழை, ஒரே ரோடெல்லாம் மரங்கள்லாம் சாஞ்சு விழுந்து கிடந்துச்சு. அந்த வழியாக ஒரே எலிக்குட்டி நடந்து போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு நல்லா பழுத்த மாம்பழம் அதனுடைய கண்ணில் பட சரிந்த மரச்சுக்கு கீழே அது இருந்துச்சு. உடனே அந்த எடுத்துட்டு அந்த குட்டி எலி சாப்பிட்டுச்சு. அது குட்டி வயிறா, அதனால சீக்கிரமாக வயிறு நம்பிடுச்சு. அப்படியே நடந்து போயிடுச்சு. வழியில் அது நல்லா தூங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுச்சு. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய குச்சிகளை பார்த்துச்சு. அதை எடுத்து கொண்டுட்டு அதே மாதிரி புயலில் அடித்தா நம்ம எப்படியோ கஷ்டப்படுவோம்ல, அதனால இதை வச்சுக்கிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிச்சு. அந்த பக்கம் வீட்டுக்கு ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தங்க அழுதுகிட்டே இருக்கிறத இந்த எலி பார்த்துச்சு. சரி என்னாச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த எலிக்குட்டி நின்றுச்சான். அது அங்கே நின்று அழுதவர் ஒரு குயவரான். அந்த எலிக்குட்டி அங்கே பக்கத்தில் போய் ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி சத்தமாக கேட்டுச்சான். அப்போ அவர் அழுதுட்டு இருந்தவர் அந்த பக்கமாக பார்த்தாரா, யார் நம்மளை பார்த்து நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறதா அப்படின்னு அழுகை நிறுத்திட்டு பார்த்தாராம். ஆனால் அவருக்கு யாருமே தெரியலையா. வாயில் அந்த குச்சிகள் எல்லாமே வச்சுக்கிட்டு அங்கேயே அந்த எலிக்குட்டி நின்றுக்கிட்டு இருந்துச்சான். அது அடித்த புயல் மலையில் நான் வச்சிருந்த விறகுலாம் நனைஞ்சு போச்சு. எப்படி இந்த மண் பாண்டங்கள்லாம் நான் வேக வைக்க போகிறேன், வேக வச்சா தானே நான் விற்க முடியும், என் வீட்டுக்கு வருமானமும் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயவர் அழுதுகிட்டே இருந்தாராம். அந்த எலிக்குட்டி உடனே என்ன பண்ணிச்சான், அந்த குச்சியெல்லாம் நம்ம வச்சிருக்கோம்ல, நம்மளுக்கு எதுக்கு இந்த குச்சி, நம்ம கொடுத்துடலாம், பாவை இவர் அழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை கொடுத்து, இந்தாங்க இதை வச்சு நெருப்பு வைங்க, அதுக்கப்புறமா இந்த சூட்டில் மற்ற விறகெல்லாம் போட்டு சூடு பண்ணி அது எரிய ஆரம்பிச்சிடும், அதே மாதிரி நீங்கள் மண்பானையெல்லாம் சூடு பண்ணி நீங்கள் வித்தரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சான். அவரும் ஆமாம்மா நீ சொல்கிறது நல்லா தான், எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாராம். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த எலிக்குட்டி கேட்டுச்சான். அந்த எலி என்ன கேட்கும்போது யோசிக்காமல் நம்ம குயவர் என்ன சொன்னாராம், என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். அதுக்கு அந்த குயவன் வீட்டில் தொங்கி கொண்டிருந்த பூசணிக்காயை எலி கேட்டுச்சான் அந்த குயவர்கிட்ட. அதுவா, அதை நீ எப்படி எடுத்துகிட்டு போகிற, வேறு ஏதாவது கேள அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயவர் சொன்னாராம். அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சாமா. அவரும் சரி நீ ஏதோ கேட்குற, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த எலிக்குட்டி என்ன பண்ணிச்சாமா, விறகு குச்சிகள் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்தோன்னே அந்த பெரிய பூசணிக்காயை அவர் எடுத்து எலிக்குட்டிகிட்ட கொடுத்துட்டாங்களாம். அங்கேருந்து அந்த எலிக்குட்டி அப்புறமா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். மீண்டும் கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டே இருந்துச்சான். அந்த வழியே இன்னொருத்தர் சோகமாக இருந்தாராம். இவருக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பக்கத்தில் போய் நின்று கொஞ்சம் நேரம் ஒத்து பார்த்துச்சான். அவர் இந்த எலிக்குட்டியை கவனிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தாராம். அவர் பால்காரராமா. அதை பார்த்து எலி என்ன பண்ணிச்சாமா, புயல் அடித்ததுனால இப்படி அழுதுட்ருக்கீங்களே, நீங்கள் ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிக்குட்டி மறுபடியும் இவர்கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு அவர் சொன்னாரா, ஏன் மாடுங்க எல்லாமே ரொம்ப பயந்துருக்கு, இந்த புயல் அவ்வளோ வேகம் அடிச்சிருச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால பால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் குடும்பம் எல்லாம் பசியில் வாடிட்டு இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன்னே எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப அழுகழுகையாக வருது, அதனால தான் நான் இங்கே நின்று அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது சரி இந்த பூசணிக்காய் நம்மக்கிட்ட இருக்குல்ல, அதுக்கப்புறமா அந்த எலி என்ன சொல்லிச்சாமா, நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டில் ஒரு பூசணிக்காய் தொங்கிட்டு இருக்கோம், அதை போய் என் பேரை சொல்லி நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அவரும் என்ன பண்ணாராம், சரி எலி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் இவர் பேரை சொல்லி அந்த பூசணிக்காய் வாங்கிட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாங்களாம். அந்த குடும்பமே சந்தோஷமாக இருந்துச்சான். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலி கேட்டுச்சான். என்ன வேணும்னாலும் நீ கேளு, நான் உனக்கு தருவேன் அப்படின்னு இவர் சொன்னாராம். அப்போ அது யோசிச்சான், இப்படி தான் நம்ம பானை குயவனும் சொன்னார், அப்புறம் இவரும் இப்படி தான் சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறது, அவ்வளோதான் அவரிடம் ஒரு பால் மாட்டை கேட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு, நீங்கள் வேணால் எனக்கு ஒரு பால் மாட்டை கொடுத்துருங்க, நான் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லி கேட்டுச்சான். பால்காரர் ரொம்ப ஷாக் ஆகி, அதை எப்படி நீ கொண்டு போவ அப்படின்னு சொல்லி கேட்டாரான். அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த எலி என்ன பண்ணிச்சாமா, மாட்டை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு இருந்துச்சாமா. அங்கே பார்த்தா ஒரு கல்யாண வீடு. அந்த கல்யாண வீட்டுக்கு வெளியே மாப்பிள்ளை நின்று அழுதுகிட்டு இருக்காரு. என்னடா அது கல்யாணம்